திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். ஆளுநருக்கு மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து அவருக்கான மரியாதையை செய்து, இந்த முறை போன முறை அவரோட காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையில போனவர் இந்த முறை நீல கலர் பேண்டோட போய் அவருடைய ஆதரவு கடிதங்களை, அவருக்காக மற்ற கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு கடிதங்களை ஆளுநரிடம் வழங்கி, ஆளுநரும் புன் உருவலோடு அவரை வரவேற்று அவருடைய மரியாதையை, அவரோட பொக்கேவை வாங்கிட்டு அவரை தட்டி கொடுத்து பாராட்டி சிரிக்கிறாருன்றதை பார்க்க முடிகிறது. திரு விஜய் அவர்கள் தனக்கு ஆதரவாக எல்லா கட்சிகளும் கொடுத்திருக்கக்கூடிய கடிதங்களை ஆளுநர் அவர்களிடம் வழங்கி அதை போஸ்ட் கொடுக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்கிறோம். ஆளுநர் அவர்கள் மிகுந்த ஒரு கிரேஷியஸா அவரை வரவேற்று அவருக்கு தட்டி கொடுத்து அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து அவரிடமிருந்து கடிதங்களை வாங்கி கொண்டு புன்முறுவலோடு அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. முக்கிய செய்தி பார்க்கலாம். ஆளுநர் மாளிகையிலிருந்து விஷுவல்ஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய் தோளில் தட்டி கொடுத்து அவருக்கு பாராட்டு தெரிவித்து அவரை இன்னும் என்கரேஜ் பண்ண விதமாக, அவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக ஆளுநரும் அவருடைய விஷயத்தை செஞ்சிருக்காருன்னு பார்க்க முடியுது. ஆளுநர் மாளிகையில விஜய் அவர்கள் ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மரியாதைகள் செய்து, அதற்கு பிறகு தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களினுடைய பட்டியலை, அந்த கடிதங்களை ஆளுநருக்கு வழங்கி, அங்க ஒரு ரொம்ப சுமூகமான சூழ்நிலை, ஒரு சகஜமான சூழ்நிலை தான் அவங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம விஷுவல்ஸ்ல இருந்து பார்க்க முடியுது. அங்க ஒரு இறுக்கமான சூழ்நிலையோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற நர்வஸ்னஸோ தெரியலன்றதை பார்க்க முடியுது. ஆளுநரும் ரொம்ப சகஜமா அவரை வரவேற்கிறாரு, தோளில் தட்டி கொடுக்கிறாரு. ஒரு இளைஞர் வராரு, 118 பேரை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஆளுநரும் அவருக்கு தோல்ல தட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது. ஆமா, 120 நம்பி சார் கோவம் வந்துருது, 2 கம்மி பண்ணி சொன்னா. ஆளுநர் மாளிகையில இருந்து கொஞ்ச நேரத்துல அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஓகே, இந்த பகுதியில் நம்மோடு கரெக்டான நேரத்தில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு திரு பிரகாஷ் அவர்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பிரகாஷ் சார், இந்த நிறைய இந்த மாதிரி பவர் டிரான்சிஷன்ஸை நீங்களும் கவர் பண்ணியிருக்கிறீங்க, பார்த்துருக்கீங்க. இப்போ ஆளுநர்கிட்ட கொடுத்த பிறகு உடனே அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல ஆளுநர் இதுக்கான ரெஸ்பான்ஸை பிரஸ் ரிலீஸை கொடுத்துருவாரு. என்ன இருக்கும் அந்த பிரஸ் ரிலீஸ்ல, என்ன எதிர்பார்க்க? அதாவது முதல்ல ஆளுநரை பார்த்த உடனே இவங்க போயிட்டு கடகடன்னு ஏற்பாடுகள் பண்ணாங்க. அப்போ பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணும், பதவி ஏற்கிறது. விளம்பரம் மட்டும் டிஐபிஆர் பண்ணும். இவங்க கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கவர்னர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நான் இன்னும் கூப்பிடலன்னு. இப்போ கவர்னர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அக்செப்ட் பண்ண உடனே இமீடியட்டா கவர்னர் ஒரு கால் கொடுப்பாரு, விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்க சம்மதம் தெரிவிக்கணுன்ற மாதிரி வரும். அவர் போயிட்டு பதவியேற்பு விழா எப்போன்ற தகவலும் இப்போ வந்துருமா? வந்துரும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.